மக்களே, இப்போ இந்த வீடியோ வந்து பழைய காலத்தில் முன்னாடி வந்து இது நான் இருக்கக்கூடியது விளாத்திகுளம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட்டியப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த ஊரில் ஒரு வீட்டில் பழைய காலத்தில் மாடுகளுக்கு தீவனம் ஆட்டுறதுக்கு பயன்படுத்தின ஒரு பெரிய ஒரு உரல் இருக்குது. உரல், அதுக்கு உண்டான ஆட்டு உரல், ஆட்டுக்கல். இந்த ஆட்டுக்கல்லே வந்து நிறைய வகையான நீளமான ஆட்டுக்கல் வச்சுருக்கிறாங்க. அவங்க வீட்டில் பயன்படுத்தின பழைய இந்த சின்ன அம்மி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உரல், இந்த கல் உரல். இந்த உரலில் தான் இப்போ இன்றைக்கி அவங்க சாப்பாட்டுக்கு வந்து ஒரு பொருள் வந்து இடிக்க போகிறாங்க. கம்பரிசி இடிக்க போகிறாங்க. இதுக்கு மேலே வச்சு இடிக்கக்கூடிய இது வந்து ஏதாவது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக இதை வச்சு தான் இடிப்பாங்க. இந்த பொருளோட பேர் வந்து குந்தாணி. நிறைய உரலும் ஆட்டுக்கல்லும் நிறையா இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது. இது உலக்க. ரொம்ப இதுவே அவ்வளோ வெயிட்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இந்த வீட்டில் இதை பயன்படுத்தக்கூடிய அம்மாவுக்கு வயது வந்து 86. அவங்க ரொம்ப அசால்ட்டாக தூக்கி போட்டு லாவகமாக இடிக்கிறாங்க. அதுபோக இங்கே பாருங்க, இது வந்து மரத்தில் செய்யப்பட்ட ஆட்டு உரல். ஆனால் இது என்ன பயன்பாட்டுக்குன்னு தெரில. என்ன இதுவும் அதே மாதிரி தான், தீவனத்துக்கு தான், தானியம் குத்துறது தான். இப்போ கல் உரலுக்கு முன்னாடி இதை வந்து மர உரல், இதுவும் மரத்திலேயே உரல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். மரத்தில் செஞ்ச அந்த உரல்லையும் தானியங்களை, வீட்டுக்கு தேவையான பொருட்களை இடிச்சும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி இந்த பழமையான இந்த முறைகளை இன்னமும் அவங்க வீட்டில் கடைபிடிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சேனலில் இது வரைக்கும் இந்த உரலை இடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது வரைக்கும் பதிவு பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம பதிவு பண்ணுறோம். கம்பரிசியை ஒரு 86 வயது அம்மா வந்து அவங்க வந்து உலக்கையில் இடித்து அவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னமும் அவங்க வீட்டில் ஒரு நினைவு சின்னமாக பழைய காலத்தில் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே காட்சி பொருளாக வச்சுருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வளர்க்கப்பட்ட மாடுகளுக்கு இதில் தான் பருத்தி ஆட்டுவாங்களாம். இது எப்படியும் ஒரு 2 பேர் உட்காந்து ஆட்டணும்னு ஒருத்தர் தானே? அண்ணன் பேர் வந்து வெங்கட்ராமன். அவங்க வீடு தான் இது. அவங்களோட ரெட்டியப்பட்டி, விளாத்திகுளம் பக்கத்தில் ரெட்டியப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். இவங்க வந்து இயற்கையான முறையில் விளைவிக்கக்கூடிய ரசாயனம் இல்லாத ஆட்டு உரம் மட்டுமே பயன்படுத்தின கம்பரிசி வச்சிருக்கிறாங்க, குதிரைவாளி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து நாட்டு மல்லி, நாட்டு மிளகா, கம்பரிசி, குதிரைவாளி, இந்த 4 பொருள் அண்ணன்ட்ட இருக்குது. ஒருவேளை இதை வந்து வாங்கணும், யார்கிட்ட நல்ல இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட இந்த பொருட்கள்லாம் வேணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்க அண்ணோட தொடர்பு எண் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வீடுகளுக்கே அனுப்பி வைப்பாங்க. ஆனால் அந்த பொருளை காமிக்கலாமா? கம்பரிசியும் குதிரைவாளியும். காட்டுங்கண்ணே. ஒரு ஆள் தேவைப்படுதுண்ணே. அதெல்லாம் முடியாதுண்ணே. ஆமாம். கம்பு, நாட்டு கம்பு. இது வந்து நாட்டு கம்பு. நானே குதிரைவாளி காட்டுங்க. இது குதிரைவாளியானே? குதிரைவாளி, நாட்டு கம்பு ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. மல்லி இருக்கு, வத்தல் இருக்கு. குண்டு நாட்டு மிளகா, நாட்டு மல்லி, நாட்டு கம்பு, குதிரைவாளி அரிசி இப்போ வச்சுருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி நாங்கள் வந்து இயற்கை தான். 82 48 51 48 46.